வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி சீனாவின் தியான்ஜினில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றினார். இன்று மாலை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முன்னதாக இந்திய சீன எல்லைப்பகுதிகளில் அமைதி நிலவுவதன் மூலம் மட்டுமே இருதரப்பு உறவுகள் வலுவடையும் என்று பிரதமர் திரு மோடி நேற்று சீன அதிபரிடம் தெளிவாக தெரிவித்ததாகவும், மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இரு நாடுகளுக்கும் ஒரு சவாலாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் சீன அதிபரிடம் கூறியதாக வெளியுறவுச் செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மீட்புப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமைச்சகம் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட 6.0 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 நிமிடங்களுக்கு பிறகு நங்கர்ஹார் மாகாணத்தில் 4.5 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் மற்றும் வட இந்தியா முழுவதும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடைபெற்று வரும் 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகளில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தியதன் மூலம் சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.